போன வழி பாதையில மண்டிட்ட பாதவத்தி நம் மண்டிட்ட பாதவத்தி ஐயா புஞ்சிருப்பு ரகையில தீக்குளிச்ச பாதவத்தி நான் தீக்குளிச்ச பாதவத்தி ஒத்த பறக்கீத்துக்குள்ள ஒத்த ரூபமில்லையில 10 தலை கேட்கு முன்னு பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே பட்டமரம் காய்க்கு முன்னு 10 கதை கேட்டிருந்தேன் மொத்த மரம் போகும் முன்னு பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே மலை உச்சியில பூத்த பிச்சி பூவை எங்க கொத்து கொத்தா காய்ச்ச வெள்ளரி பிஞ்ச எங்க கொல்லையில காஞ்ச பட்டு சேலைய பார்த்தா பச்சை மரம் பச்சை கிளி எல்லாம் அட்டகாலியோராண்டா பொட்டுக்காலியோராண்டா பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வாவா கண்ணு குட்டி வாவா நாவத்தி போன மாற பிச்செடுத்து தார ரத்தமானி முத்தமானி முத்தமானி வாயே சத்தமானி வாயே கண்ணே கணங்குருவி கத்திடுச்சு காடும் மேடெல்லாம் கத்திடுச்சு உன்னை காணும் முன்னுதான் கத்திடுச்சு வாழைப்பூவு காட்டுக்குள்ள ஒரு வாசப்பூவா நானும் தேடையில பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பசு பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு மந்தையில போற வரி குதிரைய எங்க சந்தையில கேட்ட சினிக்கிழங்க எங்க ஆத்துக்குள்ள நீந்தும் அந்த குக்கு மீனராரும் பார்த்தா நெஞ்ச முட்டி மோதும் என் கண்ணை கொத்தி கொண்டு போவோம் தின்ன பேயும் நான் அஞ்சி ஓடும் தப்பி ஓடும் செல்ல குட்டி வாவா தங்க கட்டி வாவா பத்தி போன மாற நான் பிச்செடுத்து தார ரத்தமானி முத்தமானி முத்தமானி வாயே சத்தமானி வாயே கண்ணே காட்டு தீந்தான் பத்திடுச்சு வீடு நாடெல்லாம் பத்திடுச்சு உன்னை காணும் முன்னுதான் பத்திடுச்சு கொரடி பூவு கூண்டுக்குள்ள ஒரு சுட்டு தேனாலும் தேடையில தேடு ஒண்ணுதான் கொட்டிடுச்சு கரு தேடு ஒண்ணுதான் கொட்டிடுச்சு தேடு ஒண்ணுதான் கொட்டிடுச்சு கரு தேடு ஒண்ணுதான் கொட்டிடுச்சு ஆ நன்றி. ஸோ இந்த விழா வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்டார்ட், நல்ல துவக்கமாக இருந்தது. தேங்க்யூ. ஸோ உரித்தான வெற்றி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாழை திரைப்படம் எல்லாரோட முகத்திலேயுமே ஒரு அழகான ஒரு புன்னகையோடு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். முதல்ல நவி ஸ்டுடியோஸ்ல இருந்து நம்மளுடைய திவ்யா மேம் அண்ட் நம்மளுடைய மாரி செல்வராஜ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ப்ளீஸ் வாங்க.
தாண்டி எங்களுக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு மைல்கல் வாழை அப்படின்றதுல வந்து எங்களுக்கு மிக பெருமையான ஒரு விஷயம். அதுக்கு மாரிக்கு முதல் வாழ்த்துக்கள். ஹாட்ஸ்டாரோடைய ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சதை தாண்டி மாறின்ற ஒரு நல்ல நண்பன் கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு கலைஞனுடைய உண்மையான படைப்புன்றது வந்து அவன் தான் அதை மாறி ஒரு நல்ல மனிதன் முதல்ல. அதனால தான் இப்படிப்பட்ட கதைகள் வந்து மாரியோட வாழ்க்கையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கணுன்றது எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு நாங்கள் இன்வால்வ் ஆகணுன்றது எங்களுடைய ஆசை. அவர் பெரிய டைரக்டர் தான், எங்களால் எல்லா நேரமும் அவர் அஃபோர்ட் பண்ண முடியாது தான். ஆனாலும் ஹாட்ஸ்டார் முடிஞ்ச அளவு அவரோட பயணிக்கணும். இன்னொரு கதையை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சீரீஸ், அது அவங்க ப்ரொடக்ஷன்லேருந்து கட்டாயமாக வரும்ல. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மாரியோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வேறு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நிறைய பேசிட்டோம் இந்த ப்ராஜெக்டை பற்றி. பார்த்த எல்லாருமே பேசிட்டாங்க. அதனால் இந்த ப்ராஜெக்டை புகழ்கிறத விட மாரின்ற ஒரு நல்ல கலைஞனோட ஒர்க் பண்ணுறதுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. அது போக இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர்லேருந்து சந்தோஷ் சார்லேருந்து ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப தேங்க்ஸ். மற்ற எல்லாருக்கும் எங்கள் நன்றி. ஆக்டர்ஸ் ஸ்பெஷலி எல்லா ஆக்டர்ஸுமே வந்து எல்லாருமே சொன்னது வந்து வாழ்ந்துருக்காங்க அந்த கேரக்டர் அப்படின்னு தான். அது எல்லாமே தாண்டி அதில் இன்னொரு ஸ்பெஷல், நான் போன தடவை பேசும்போதுமே சொல்லியிருந்தேன், இந்த எல்லா ஆக்டர்ஸோட இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் வர இருக்கிறது. அதனால் எனக்கு இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. அது எல்லாருமே சொல்லுவாங்க, சும்மா நாங்கள் சொல்லலை, பட் உண்மையிலேயே இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஆல் ஆஃப் தேம் ஆர் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் அஸ் அண்ட் இட்ஸ் அ கிரேட் டீம் டு ஒர்க் வித். தேங்க்யூ ஸோ மச். கேரி பண்ணி இந்த படத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த அங்கீகாரத்துக்கும் அதோடைய வெற்றிக்கும் நன்றி. தேங்க்யூ. இதில் தொடர்ந்து ஆக்சுவலி இந்த படத்தில் நம்ம எல்லாருமே பார்த்த மாதிரி ஊர் மக்களை வந்து நடிக்க வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு டாக் ஆஃப் த டவுன். அவங்கள வந்து ஒரு படத்தை எடுத்துட்டாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கலன்னா எப்படி? ஸோ புளியங்குளம் மக்களுக்கு வந்து அந்த அங்கீகாரம் காத்துக்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு தெரியும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய அந்த அன்பு நீங்கள் மாதிரி சேர்ந்தல் வச்சது அது வீண் போகல. ஸோ புளியங்குளம் அந்த ஊர்ல இருந்து வி ஹேவ் கண்ணன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். திரு ஜகன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். அதுக்கு முன்னாடி we have ஜெயமூர்த்தி அவர்கள், சிங்கர் ஜெயமூர்த்தி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுறாங்க. இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இசை பயணத்தில் கடந்த 33 ஆண்டுகள் நான் பயணிச்சிருக்கேன். இந்த 33 ஆண்டுகளில் 20 ஆண்டு நான் திரையில் பயணம் பண்ணியிருக்கிறேன். முதல் படத்திலேயே சில காரணங்களால் என்னுடைய அந்த எல்லாரோட வாழ்க்கை கடைசியில் ஒப்பாரியில் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட கேரியரில் ஒப்பாரியில் தான் தொடங்கிச்சு, கவுமாய். அதன் பிறகு ஒரு 20 ஆண்டு கடந்து கொஞ்சம் அப்படி ஒதுங்கி போகிற ஒரு நிலையை மாதிரி ஒரு மாயை உருவாக்கி என்னுடைய தாய் தந்தை அவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இயக்குனர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் மீண்டும் ஒரு ஒப்பாரியை இந்த உலகிற்கு தந்து மீண்டும் என்னுடைய கேரியரில் பயணத்தை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. வாழைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஊடகங்களுக்கும் முக்கியமாக சொல்ல போனால் இசையமைப்பாளர் என்னை எப்படியெல்லாம் அந்த இசையை பாட வச்சு
அது எனக்கு உள்ளேயே போகல. அவங்களுக்கும் தெரியும், நான் மறந்துடுவேன். பாடிக்கிட்டே இருப்பேன், மறந்துடுவேன். அது ஏன்னா அந்த உணர்வு, அந்த உண்மை. எனக்கும் அந்த வாழைக்கும் ஒரு பந்தம் இருக்குது. எப்படின்னா, இது திருநெல்வேலியில் நடந்த, அந்த வட்டாரத்தில் நடந்த வாழை பற்றி சொல்லியிருக்குது. வாழை கொலையை தான் தூக்கிட்டு போயிருக்காங்க அவங்க. இதே தான் நான் வட தமிழகத்தில் கதிர் எடுத்து கட்டு சுமந்து கொண்டு போய் அதே நிலையோடு நான் விழுந்திருக்கிறேன், அதே போல் வாழ்ந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையில் மறுபடியும் எனக்கு புதுப்பிச்சு கொடுத்துருக்கிற இயக்குனருக்கும் வாழைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். புத்தியில் உரைபவர் கற்பக என்பதை கடிதேலும் மத்தமும் மதியமும் மதிப்பிடும் மற்புகள் பிறப்பிட மலையான் மத்தால வயிறானை முத்தமிழ் புகழ்வனை மக்களில் மலர்கொடு பணிவேணி முத்தமிழ் அடைவேனை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சிது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அதுகொண்டு சுப்பிரமணிப்படம் அப்புன அதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணவரை பெருமாளை. இது திருப்புகழ். அதனால்தான் டைரக்டர் பெரும் புகழாக வருவார் என்பது திருப்புகழை பார்த்து. வாழைப்பட வெற்றி விழாவுக்கு வருகை தந்திருக்கும் கலையுலக சொந்தங்களே, கலைஞர்களே, நண்பர்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த படத்தில் ஒரு விஷயம், இந்த படத்தை பற்றி பல இயக்குநர்கள் நல்லா பேசியிருக்கிறாங்க. அப்போ அந்த இயக்குநர்கள் பேசுகிறவர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள், ரெண்டு பாருங்களேன். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள். அவர் சென்டிமெண்ட்டு, இவர் ஆக்ஷன். பாருங்கள், சென்டிமெண்ட் ஆக்ஷனு எப்படி அவங்கள உள்ளத்தை டச் பண்ணுதுன்னா, மாரி செல்வராஜோட கதை எப்படி அவங்க உள்ளத்துக்குள்ள போய் டச் பண்ணதால் தானே உண்மையான வாழ்த்துக்கள் அவர்களை பற்றி பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன், ஒரு படத்துக்கு எது முக்கியம்? கதை. அந்த கதையை அழகாக திரைக்கதையாக கொண்டு போயிருக்கிறாரு. ஆனால் அந்த கதையை ஒரு நாவலாக எழுதியிருக்கலாம், ஒரு சிறுகதையாக எழுதியிருக்கலாம், எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? ஒரு குறும்படமாக எடுத்திருக்கலாம், எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் அருமையான கதை. அந்த கதையை அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படியே எழுதிட்டார். நல்லா புரிஞ்சுங்களேன். வாழைக்கு தமிழ் இன்னொரு அர்த்தம் உண்டு. சொல்லுங்க. வாழைக்கு தமிழ் ஒரு அர்த்தம் உண்டு. என்னன்னா கதலின்னு அர்த்தம் வாழைக்கு. அதாவது தான் முன்னோர்கள் மா பலா வாழை. அந்த லா என்ற லா எழுதுவார்கள், தமிழுக்கு சிறப்பான எழுத்து. அதனால தமிழ் எழுத்து வச்ச ஒரு டைரக்டர். அப்புறம் வாழை
ஏன்னா லா வந்து தமிழ் ஒரு வாழை பற்றி ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, ஒரு பாட்டு இருக்குது, குமரகுருபர் எழுதின பாட்டு. கல்லாதாருக்கு கட்டோர் சொல் கூற்றம், அல்லாத மாந்தருக்கு அறங்கூற்றம், வாழைக்கு தாயின்ற காய் கூற்றம். புரியுதுங்களா? புரியுதா உங்களுக்கு? அதாவது கல்லாத இருக்கிறவங்களாம் படிக்காதவங்களுக்கு படிச்சவங்க சொன்ன அறிவுரை அதிகமான இருக்கும். அறமே செய்யாதவங்களுக்கு எது கூட்டமாகும்? அறமே செய்யாதவன அவன் செய்யற பாவமே கூட்டமாகும். அதுபோல வாழைக்கு தான் போன்ற கன்று இருக்கு பாருங்க, அதுதான் வாழை தாய் கன்றை நெட்டிடும். புரியுதுங்களா? அப்ப பல புலவர்கள் புகழ்ந்து பாடுகிறாங்க வாழையை பற்றி. உடனே நல்லா புரிஞ்சுங்களா? இந்த சொல் வழக்கு ஒருபடியா வந்து எப்படின்னா வில்லேஜ் பகுதிகள் மட்டும் இல்லை, எல்லா இடங்களும் அந்த சொல் வழக்கு இருக்கும். வாழையடி வாழையாய், தலைவாழைகளை போட்டேன். ஆனால் நல்லா புரிஞ்சுங்களா? இப்போ வர படங்கள்ல ரொம்ப ஆங்கிலம் இதெல்லாம் கலந்து தான் பேர் வைக்கிறாங்க. எப்படி மாரி செல்வாட்டி ஒரு அழகான தமிழ் பேர் வச்சாரு ரொம்ப நாள் திக்கிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அப்போ தமிழ் பேர் வைக்கணும், தமிழ்ல பண்ண லாபம் இருக்கும். அதனால என்னன்னா, ஒரு மனிதன் முன்னேற்றம் ஆகணும்னா முதல் உழைப்பு இருக்கணும், அந்த உழைப்பு மேல பக்தி இருக்கணும். அது பிறகு என்னன்னா, அதை விடா முயற்சியா வெற்றி எப்போ வெற்றி கொடுக்கறது நம்ம பாடுபடணும். உதாரணமா ஒரு விஷயம் சொல்ல பாருங்களேன். கடவுள் படம் ஒர்க் பண்ண, அது பாலா டைரக்டர். அதில் வந்து என்கிட்ட சொன்னார், லைவாக ஃபைட் எடுக்கணும் மாஸ்டர்னு. சினிமா லைவாக ஃபைட் எல்லாம் எடுக்க முடியாது, எல்லாம் கம்போசிங் தானே. அப்போ சொன்னேன், இந்த படத்தில் உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவருக்கு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த படத்தில் ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிது. ஏன்னா அந்த படத்துக்கு எல்லாருக்கும் ஒத்துழைத்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு பாருங்களேன், நீங்க எழுதி வச்சுங்க, இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலன்னா அந்த ரசிக தேவைன்னா அங்க இருக்கிறாங்க அர்த்தம். அதனால இந்த படத்துக்கு டெஃபினட்டா நம்பிக்கை நேஷனல் அவார்டு கொடுக்கும். அதனால என்னன்னா உழைப்பு இருக்கணும். மெய்வரத்தும் பாடார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருமையே கண்ணாயினர். இவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லை, நல்ல அன்பான மனிதன். ரொம்ப எப்போதுமே இருக்கல, அன்பு, கருணை, கொடை, இந்த மூன்று இருக்கணும். 4 பழக்கத்தில் வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோ கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடப்பழக்கம், தயை, கொடை, அன்பு கொண்ட பிறவி குணம். அதனால இந்த படத்துல எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். ஒரு படம் வெற்றினா முதல்ல ஒரு விஷயம் பாருங்கள, டைரக்ட் என்ன சொல்றாரு அதை கேட்டு நடிக்கணும். இப்ப இருக்கிறவங்க உள்ள பூண்டு எனக்கு சீனம் பண்ணு. ஆமா, அப்படிதான் நடக்குது. ஒரு படம் பண்ண நானு, அந்த படத்தில் அந்த ஹீரோ சொன்ன, அந்த படம் வெற்றி பெற்றா உங்களுக்கு கார் வாங்கி தரேன்னாரு. இன்னும் வாங்கி கொடுத்தது. அதுபோல் வந்து ஃபைட்டரா இருந்தாரு யாரு, திலீப். ஃபைட்டரா இருந்தாரு. அது பிறகு என்ன பண்ணாரு, ஃபைட்டிங் உள்ள மெம்பராக ஃபைட்டர் ஆனாரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாரு. அது பிறகு என்னன்னா கேமரா பற்றிலாம் கொஞ்சம் படித்தாரு. அப்புறம் மாஸ்டர் ஆனாரு. அப்புறம் அவரே ப்ரொடியூசர் ஆனாரு. அவர் ப்ரொடியூசர், நான் மாஸ்டர். இவன் புட்டியே கொடுக்கல. அந்த ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடியூசரு, நான் மாஸ்டர். அதாவது போட்டார சந்தோஷம் போட்டுக்கணும். அது பிறகு என்னன்னா விநியோகம். இதுதான் வளர்ச்சி. இந்த உழைப்பு இருந்தா நீங்க உச்சத்தை தொட்டுருவீங்க. நான் எடுக்காத ஹீரோவுக்கு ஃபைட்டே இல்லை, எல்லா ஹீரோவுக்கும் ஃபைட் எடுத்தாச்சு. என்ன பண்ணலாம், முதல்ல பார்க்கலாம். ஒரு ஃபைட் நாங்கள் எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஒரு ஹீரோ என்பது என்ன, ஒரு ஹீரோனா யாரு, பலரால் செதுக்கப்படுறவர் தான் ஹீரோ.
அதை செதுக்கி அழகா சிலையா கொண்டு வரதான் எங்களுடைய வேலை. ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் சொல்றாரு கேட்டல, ஒரு டிஸ்கஷன் பண்ணும் போதா அவருக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னு தெரியல, எனக்கு வைக்கல, அந்த இடம் வைக்கல. மலையாளத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறார், காலையில் வந்து ஒரு சீன் சொல்லுவார், அது வைக்கணும்னு வச்சுக்க எல்லாரும் முறைச்சு பார்ப்பாரு. அதுக்காக சீன் எடுத்துருது, கடைசியில் எழுதி கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். என்னன்னா ஒரு கதை என்பது நல்ல பாருங்க, அதுதான் ஒரு படத்திற்கு ஆணி வேர். அதாவது மகாபாரதம் எழுதும் போது என்ன மகாபாரதம் எழுதும் போது கடவுள் வாழ்த்து பாடி தெரியுங்களா உங்களுக்கு? எடுக்கும் மாக்காத இன்சமில் செய்யலாம், நடக்கும் மேன்மை நமக்கரல் செய்த தடக்கை ஐந்தோடை தாழ் செய்ய நீ முடி கட கலிற்றினை கருத்துள் இருத்துவான். எடுக்கும் மாக்காதை நல்லா புரிஞ்சுக்கல. எதுக்காக சொல்றேன்னா, அருமையான ஒரு கதை. ஆனா வாழையடி வாழையா KS கோபாலகிருஷ்ணன், இப்படி பாலச்சந்திர சார், அதில் வந்து அந்த காலத்து மக்களுக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த காலத்துக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சிட்டார், அருமையான டைரக்டர். ஏன்னா நல்லா பாருங்களேன், இப்ப கூட சொல்ல கதைக்கு தான் சண்டை, கதைக்கு தான் சண்டை இருக்கணும். சில பேர் கதையெல்லாம் சண்டை வச்சுக்குவாங்க, அதை நாங்கள் ஹெல்ப் பண்ணணும். அதனால இந்த படத்துல நடித்த நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அதை விட அதை வழிநடத்தி கொண்டு போன இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டலையும் தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து தமிழக மக்கள் தந்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த படத்தில் வேலை செய்ய எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் திவ்யா, தேனீஸ்வரன், எடிட்டர் சூர்யா, அப்புறம் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ், அப்புறம் நடிகர் கலை திவ்யா, நிக்கிலா, தனியாச்சன், அப்புறம் அம்மா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவங்க கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து இந்த உலக அளவில் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு எல்லாரும் காரணம். மீடியா, அப்புறம் இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து, இந்த படத்துடைய நிஜத்தை உணர்ந்து, உண்மையை உணர்ந்து எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாங்க. அதனால் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது போல் நிறைய படங்கள் மாரி செல்வராஜனுடைய நவி ஸ்டுடியோவில் வந்து வரணும். அதுக்கான வாழ்த்துக்களும் நிறைய தெரிவிச்சு நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு, எங்க டீமுக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ட்ரோன் ஆபரேட்டர் கார்த்திக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஃபோக்கஸ் புல்லர் ஆபரேட்டர் நாகராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு ரவி பிரசாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
ஜெயக்குமார் வைரவன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஸ்டில் போட்டோகிராஃபர் ஜெயக்குமார் வைரவன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். கிரேன் ஆபரேட்டர் அப்பு அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். மேக்கப் சீஃப் கணபதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். காஸ்டியூம் சீஃப் ரவி தேவராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக படத்துடைய எடிட்டர் திரு சூரிய பத்மன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பிரில்லியண்டான ஒர்க் பண்ணியிருக்கிற திரு சூர்யா பத்மன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு சூரிய பத்மன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். ஆண்டு சரியாக ஞாபகம் இல்லை, 2013-14 இருக்கும் நினைக்கிறேன். டைமிங்கில் முதலாக வாழையோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு சின்னம் கொடுத்தாரு. இப்போ படிக்கும்போது எனக்கு தெரியாது நான் அந்த படத்தோட எடிட்டராக இருக்கேன். இந்த படத்தோட எடிட்டிங்கும் எமோஷ்னல் ஜேர்னியாக சொல்லணும்னா எனக்கு ஒரு மிக்ஸ்டு எமோஷ்னலான ஜேர்னியாக தான் இருந்தது. ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக சிவனைந்தான் சேகரோட ரிலேஷன்ஷிப், பூங்கொடி டீச்சர் சிவனைந்தானோட ரிலேஷன்ஷிப், ஒரு ஊரில் ராஜா, மற்ற பாடல்கள், இது எல்லாத்தையும் எடிட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக அப்படி சந்தோஷமாக எடிட் பண்ணோம். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் பீனிங்கில் எடிட் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு எமோஷனலாக இருந்தது, அது வந்து கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் வந்து நான் ஷூட்டிங் போயிருந்தேன். நான் முதல்ல ஒரு 10 நாள் ஷூட்டிங் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரஃப் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. செல்வம் வந்து கிளைமேக்ஸ் வந்துடுங்க, ஷூட்டிங்க்கு வந்துடுங்க, இங்கே போக நான் கூடவே இருந்தேன். இப்போ இருந்தேன், ஒரு ஷூட் பண்ணார். அப்போது அதை முன்னாடி பார்த்தேன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்துட்டோம், ஷெடியூல் முடிச்சுட்டு சென்னை வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் எடிட்டிங்காக ஆரம்பிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் டேக்ஸ். அதை பார்த்து எனக்கு அப்படியே அந்த மரண ஓலம் தான் என் காது பற்றிக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி நைட் தூங்க தான் இருந்துட்டு எடிட் டேபிளில் வந்து உட்காரும்போதே எனக்கு அந்த சத்தம் தான் கேட்டே இருக்கேன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லலை, அதனால் கேட்டுகிட்டே இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சரி ஓகே ரஃப் கட் ஆரம்பிப்போன்ட்டு கட் பண்ணியாச்சு. செல்வத்தை முன்னாடி கட் பண்ணலாம், அப்போ போய் காமிப்பேன். கிளைமேக்ஸ் மட்டும் வாங்க செல்வம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் பண்ணுங்க சூரியான்றவர். முதல் நாள் கட் பண்ணி சும்மா கட் பண்ணி வச்சுக்க சொன்னால் வாங்க சொல்லுவாங்க, பண்ணுங்கள் வரேன் அப்படின்னாரு. 2வது நாள் அப்படி சொன்னார். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், அவருக்கு வந்து கிளைமேக்ஸ் எடிட்டிங் டேபிளுக்கு வர்றதுக்கே ரொம்ப பயப்படுறாரு, அவருக்கு அவ்வளோ எமோஷன் பண்ணிட்டார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து வாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டார். ஃபஸ்ட்டு இந்த ரஃப் கட் பண்ணது ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, இதை வந்து ரொம்ப எமோஷனாக ட்ரீட் பண்ணுறதா, மெலோ ட்ராமேட்டிக்காக போயிருந்தேன். அப்போ எமோஷன் கம்மியாக ட்ரீட் பண்ணுறதா, எந்த மீட்டரில் சொல்கிறதுன்றதுல தான் ஒரு பெரிய குழப்பமே வந்துச்சு. அப்போது
போயிட்டார். ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஃபுல்லாக எடிட் பண்ணுறா ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டார். அப்புறம் கூப்பிட்டு ஒன்று சொன்னார், இந்த குடுகுடுப்ப சத்தத்தை எடுங்க, அந்த பறவைகள் எடுங்க, அதுதான் கிளைமேக்ஸ், அதை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வைங்க, அதுதான் அந்த கிளைமேக்ஸோட எமோஷனை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த டெக்னிக்கை கொண்டு வந்து வச்சதுலேருந்து கிளைமேக்ஸோட எமோஷன் கூடி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எடிட் பண்ணி முடிச்சிச்சு. மற்றபடி இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ சார். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனதார நான் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை இந்த இடத்துல பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்கள் டைரக்டர் சாருக்கு கொடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். உலக மக்களும் மீடியாக்களும் எங்கேருந்தோ எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாழையில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு என்னை வாழ்த்துறதும் அவங்க கொடுத்த அவார்டும் எங்கள் டைரக்டருக்கு தான் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோ பேர் புகழ்கிறாங்க, கர்ணன்லேயும் பேசுனாங்க, இப்போவும் இந்த படத்தில் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு செதுக்கி வச்சதுக்கு எங்கள் சாருக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. எங்கள் சார் இன்னும் நிறைய படம் எடுக்கணும், இந்த எடுக்கிற படம் எல்லாமே வெற்றி அடையணும். சார் எல்லாம் சொன்ன மாதிரி கூட இருந்து அவங்க எல்லாம் பண்ணி பெரிய லெவலில் அவர் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய இடத்துக்கு எங்களெல்லாம் நகர்த்தியிருக்காரு டைரக்டர். திரையரங்கில் ஒருத்தவங்க பாராட்டும் பொழுதும் அது அத்தனையும் நாங்கள் போட்ட உழைப்பை தாண்டி எங்களுக்காக இயக்குனர் போட்ட உழைப்புக்கான வெற்றியாக தான் அதை பார்க்குறோம். எனக்கு கற்றுக் கொடுத்து இயக்குனர் எந்தளவுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே அளவுக்கு புளியங்குளம் கோங்கராயங்குறிச்சி மக்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் எனக்கு நன்றி. கலையரசன்லேருந்து திவ்யா துரைசாமிலேருந்து எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தில் ஸ்டக்காகி நின்ற முக்கியமான தருணங்களில் என்னை தோல் கொடுத்து அடுத்த நடத்தினதில் திலீப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்டர்வல் பிளாக் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ சிரமப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த இடங்கள்லாம் டைரக்டர் இவ்வளோக்கு அன்பாக வேறு யாரும் ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆர்டிஸ்ட்டை அவ்வளோ அழகாக என்னை ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார். உருவாக்கிருக்கீங்க. தேங்க்யூ சார். அதான் பேசாமல் அனுப்ப மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். சார் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். வாழையை பற்றி எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நன்றி தான் சொல்லணும். தேங்க்ஸ் டு எவ்ரிவன், தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த படத்தை இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவியாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு மாரி செல்வராஜ். இந்த ப்ராஜெக்டை எங்களை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. நாவி ஸ்டுடியோஸ்க்கு நன்றி. ஃபார்மஸ் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரெட் ஜெயிண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் கொலாபரேட் ஆன லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ் எல்லாருமே என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் இப்போ வரைக்கும் எங்கள் மனசுக்குள்ளேயே இருக்குது. அவங்கள பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாழையில் அந்த ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த மக்களை பார்க்குற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டாரு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். எப்போவுமே எல்லா பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட்லேயும் இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மீட் பண்ண வர டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பீரியடுக்கும் அது ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுற மாதிரி அமையும். அந்த வகையில் இப்போ ஆஃப் லேட் எங்களை பார்க்க வரவங்க எல்லாருமே வாழை மாதிரி ஒரு படம், வாழை மாதிரி ஒரு படைப்பு. டைரக்டர்ஸ் எல்லாருமே என்னுடைய வாழையை நான் எப்போ படமாக எடுக்கணும் தெரியல, நான் எடுப்பேன் அப்படின்ற அளவு மாரி செல்வராஜ் இந்த வாழையை பண்ணிட்டாரு. இந்த பெஞ்ச் மார்க் இன்னும் எத்தனை நாள் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே அந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன் அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம், திங்க் மியூசிக் டீம். அவங்க இல்லைன்னா இந்த சக்ஸஸ் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அப்படி இருந்தா
அந்த எதிர்பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாரி சார் அந்த மாதிரி நான் எல்லாரையும் போய் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ எல்லாரும் என்ன பார்த்து கொண்டாடுறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் பார்த்து படத்துக்கு இவ்வளோ வெற்றி சொன்னவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வெற்றி விழா என் குடும்பத்திற்கான ஒரு மிகச்சிறந்த விருதான ஆஸ்கார் விருது பெற்றது போல என் குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த விருதாகவே நான் கருத தோணுகிறேன். இதுக்கப்புறம் எத்தனை விருதுகள் மாறி பெறுவோம், ஒரு குடும்பமாக வெற்றி பெறுவதாக நிகழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு, அதாவது இந்த வெற்றியினுடைய மாபெரும் வெற்றிக்கு உழைத்த எனது சொந்த ஊருக்கும் புளியங்குளத்திற்கும் புளியங்குளத்திற்குரிய மக்களுக்கும் அதே போல் சுற்றியுள்ள அத்தனை குமரகட்சி மற்றும் இந்த படத்திற்காக உழைத்த அத்தனை நண்பர்களுக்கும், ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் அது போல் ரெட் ஜீன்ஸ், ஹாட் ஸ்டார், இப்படியாக டெக்னீஷியன், ஆல் நம்மளுடைய டைரக்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ், கேமராமேன், அத்தனை பேருக்கும் என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒட்டுமொத்த நன்றியையும் அன்பையும் இந்த நாளில் நான் சொல்ல கடமைப்பட்டுகிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஜே சதீஷ்குமார் அவர்களே, ஆக்டர் ப்ரொடியூசர் ஜே சதீஷ்குமார் அவர்களே ஷீல்டினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு இன்டென்ஸ் பர்ஃபார்மர். இந்த படத்தில் இவங்களுடைய அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு மறக்கவே முடியாது. ஒரு பாவமான ஒரு இதாக ஆர்க்காக எடுத்துகிட்டு போவாங்க. பிஃபோர் ஐ இன்ட்ரோ நம்ம வந்து சதீஷ் சார் கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் கேட்டுக்கலாம். எஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் நல்ல படங்களுக்கும் பெரிய உற்சாகம் கொடுத்து அதற்கு தோள் கொடுத்த டிஸ்னி ஹாட்ஸ்டார், ஃபார்மர்ஸ் ஸ்டுடியோ, அதை வெளியிட்ட ரெட் ஜெயின் நிறுவனம், இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து நல்ல படங்கள் வருவதற்கு பெரிய ஊக்கம் கொடுத்துருக்காங்க, நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு எல்லா 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 வெகுஜன மக்களும் பார்த்து இந்த படத்தை வந்து இந்த படத்தை பார்க்காம விட்டுட்டா ஒரு பெரிய தப்பாயிடுமோன்ற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு. பார்க்காதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. நானும் ஒரு தயாரிப்பாளராக பல படங்கள் தயாரித்துள்ளேன். சில படங்கள்லையும் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் தான் என்னையே நிறைய பேருக்கு வந்து ஒரு நடிகனாகவும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை மாரி செல்வராஜன் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த ராகுல், பொன்வேல், கலை, திவ்யா, நிக்கிலா, ஜானகி அம்மா, பத்மன், அப்புறம் புளியங்குளம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளும். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் தான் பார்த்தேன், யாரையுமே மறக்காம கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்தி இந்த மேடையில் அவங்கள அலங்காரப்படுத்தின அந்த ஒரு பண்பு. மாரி செல்வராஜ் ஒரு நல்ல மனிதர். மேலும் பல வெற்றிகளை வந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப ஒரு நிறைவான ஒரு சக்ஸஸ் மீட்ல இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்டர் ப்ளூ ஸ்டார் சக்ஸஸ் மீட், வாழை சக்ஸஸ் மீட்ல இருக்கேன். சார் வந்து டே 1ல சொன்னது தான், ஒரு நல்ல ஃபிலிம் ஒன்று கரியரில் கொடுப்பேன்னு சொன்னார். அந்த வேர்ட்ஸை 100% அவர் நிறைவேற்றிட்டாரு. அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மாரி சார். அண்ட் சார் என்னை அவரை நம்பி மட்டும்தான் இந்த ஃபிலிம்குள்ளே போனேன். அவரோட நம்பிக்கையை நானும் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எங்களோட டீம், ஃபிலிம் டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் இந்த ஃபிலிமை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகின மக்களுக்கும் அண்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எஸ், அடுத்ததா தன்னுடைய நடிப்பால கனி அப்படின்ற கதாபாத்திரம் இன்னும் ரொம்ப ஆழமா பல பேருடைய மனசுல இன்னைக்கு வரைக்கும் அப்படியே பதிஞ்சிருக்கு. கலையரசன் ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படத்தை பார்த்த மக்களுக்கு முதல் நன்றி. அதை கொண்டு போய் சேர்த்த பிரசன்ட் மீடியா, ஹாட் ஸ்டார் டீம், ப்ரொடியூஸ் பண்ண ஹாட் ஸ்டார் டீம், மாரியண்ணா, அப்புறம் நவி ஸ்டுடியோஸ், திலீப் மாஸ்டர், அப்புறம் ரெட்ஜெண்ட் செம்பமூர்த்தி சார், அர்ஜுனன், எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு என் கெரியரில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டின ஒரு படம் வாழை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோ ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பாராட்டுறது அவங்க சாதாரண விஷயம் இல்லை. அது அவங்கள எல்லாத்த மீறி அவங்கள பர்சனலாக அதை அஃபெக்ட் பண்ணால் அவங்க ரொம்ப பிடிச்சவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ் மாரியண்ணா. ஃபஸ்ட் டேலேருந்தே போட்ட உழைப்பு, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு சேர்த்து எல்லாருமே ஓவராலாக அந்த ஊரில் ஒரு கேரக்டராக மாறிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லோரும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. எந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சோ அதே அளவுக்கு நான் ரொம்ப இந்த படத்தில் கலாய்ச்சாங்க. எல்லா படத்துலையும் செத்துலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஒரு டெத்து எவ்வளோ இம்பேக்ட் கொடுத்தா அது ஒரு மெட்டீரியலாக மாறும், ஒரு மீன் மெட்டீரியலாக மாறுன்றதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மாரியண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாழை. எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் ஒன்வேல இந்த ராகுல் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஷூட் பண்ணும்போது தெரியும், நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு சினிமா ஷூட் மாதிரி இருக்காது. ஸோ மாரியண்ணம் ஆரம்பித்து எல்லாருமே பட்ட கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப நேர்மையாக உழைச்ச ஒரு படம். எனக்கு ஃபஸ்ட் டேவே தெரியும் பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு அவர் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண விதத்திலேயே ஃபஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப சந்தோஷம், நன்றி. லவ் யூ ஆல். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் பர்சனலாக என்னோட அசிஸ்டன்ஸ் சட்டநாதன் மூர்த்தி, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். எனக்கு கொடுத்ததுக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதை வாழ்ந்து சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறாரு. அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறது இன்னும் பெரிய விஷயம். ஸோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு, அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்க முடிஞ்சதில் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அடிக்கடி வரும், பட் ஸ்டில் பழகிய லைலா வந்தது மாதிரி. பட் அழகிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்குடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லாரும் அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஹாட் ஸ்டார் எப்போவுமே சொல்கிற மாதிரி எனக்கு அவங்களோட 4th அசோசியேஷன் திருப்பியும் அவங்களோட ஜாயின் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்போவுமே சந்தோஷமான விஷயம் தான். அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி தான். எகெயின் திலீப் மாஸ்டர், அவரை எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி தான். அவருக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எனக்கு அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சுப்ராயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கே அவங்க பார்த்தாலும் எனக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்களை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அவர் ஃபஸ்ட்டு ஃபைட் மாஸ்டர் வரும்போது எனக்கு அவரை பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ திருப்பி அவர் ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர்லேயும் பார்த்தா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. அண்ட் எப்போவுமே சொல்ல மாதிரி இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்குறதுக்கு தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசணும்னு ஆசைப்படுறது இவங்களுக்காக தான். ஸோ இந்த பாய்ஸ் அவங்களோட எந்த அளவுக்கு எல்லாரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் தேனீஸ்வர் சார், குமார் அண்ணா, இவங்கெல்லாம் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த படத்தில். ஸோ எல்லாரையும் இந்த நேரத்தில் எல்லாருக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் முடிவு எடுத்தது.
நிறைய இன்டர்வியூ எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க ஏன் எடுத்தோம்னு சொல்லி. மாரி சாரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வரியிருக்கிறோம் வந்து நான் அப்புறம் கர்ணன், மாமன்னன், வாழி, அடுத்து பைசன் பண்ணிட்டு இருக்கேன். அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதை சார்ந்து இருக்கும் எல்லா விஷயங்களும், பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதில் அதை தாண்டி வாழை ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம்னா, ஆல்ரெடி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய ஒரு லாஸ் இருந்துச்சு லைஃப்பில். ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, இதே சினிமாவில் தான் சம்பாதிச்சோம், இதே சினிமாவில் தான் இருக்கும், அதே சினிமா எனக்கு திருப்பி கொடுத்துருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த சினிமாவை நீங்கள் உண்மையாக நேசிச்சிருங்கன்னா, நீங்கள் செய்கிற தொழிலை நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா அது திருப்பி எப்போ வேணாலும் கொடுக்கும். ஆனால் எந்த தருணத்துலையும் நம்மளை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு விட்டுட்டு போகாமல் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அதை திருப்பி கொடுக்கும். அதுதான் வாழை. ஸோ ரொம்ப நன்றி மாரி சார், ரொம்ப நன்றி. நபி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னி வரைக்கும் அந்த கேள்வி வந்து எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு, ஏன் என்ன சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. மேபி அது சினிமா தான் அது சேர்த்து வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஹாட் ஸ்டார் ரொம்ப நன்றி, ரெட் ஜெயிண்ட் ரொம்ப நன்றி. படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் தேனி சார். வாழையில் வந்து நான் ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட் அண்ட் சப்போர்ட்னு ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்குது. எங்களோட ஃபுல் வாழை டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு சி 2012 to 15 ஃபில்ம் மேக்கர்ஸாக ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் ஃப்ளைங் வெரி ஹை, அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. ரஞ்சித், மாரி, இப்போ நலன் இஸ் மேக்கிங் அன் அமேசிங் ஃபில்ம், கார்த்திக் சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ். அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப அவங்க எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் போகிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னும் கலெக்டிவாக நிறையா நல்ல படங்கள் வந்து ரெவென்யூ க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஐ திங்க் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே சினிமா போகும். அண்ட் வாழை வந்து ஒரு டெஃபினெட்லி பெஞ்ச் மார்க்கிங். எனக்கு வந்து 2 of my all time டாப் ஃபிலிம்ஸ் இன் தமிழில் வாழை கண்டிப்பாக இருந்திருக்கு. அண்ட் அது இப்படி ஒரு சக்ஸஸ் பார்த்துக்குள்ள பயங்கர இமோஷனலாக கனெக்ட் ஆகிற விஷயம் பார்க்கும்போது பயங்கர செம்ம ஹாப்பியாக இருந்தது. கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம். நிறைய பேர் எல்லோரையும் கூப்பிட்டு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு யூ மீடியா அண்ட் ஆடியன்சஸ் ஃபார் மேக்கிங் வாழை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். தேங்க்யூ. அடுத்தபடியாக ஃபேமிலியும் நண்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ தூரம் இந்த படம் வந்து ரீச் ஆயிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்புறம் இந்த படத்தில் பணியாற்றிய எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த விழா நடந்ததுலேருந்து தொடர்ந்து எல்லாருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, அந்த படத்தை பற்றி தமிழ் சமூகம் தேவையான அளவு அதிகமான அளவே பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவ்வளோ பேருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது என் சக தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வாழை படத்தை வந்து நான் படம் எடுத்து முடிச்சுட்டு இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரி காட்டுவோம். நம்ம இண்டஸ்ட்ரி நம்மளை விரும்பக்கூடிய நல்ல படங்களை ஆதரிக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட காட்டுவோம், முதல்ல நடிகர்கள்ட்ட காட்டுவோம், நண்பர்கள்ட்ட காட்டுவோம். அதுக்கப்புறம் இந்த படத்தை அவங்க என்னவோ பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கை வச்சு நான் அழைத்ததற்காக தமிழ் சினிமாவில் நான் யாரெல்லாம் அழைச்சனோ அத்தனை பேருமே வந்து இந்த படத்தை பார்த்தாங்க. இந்த படம் பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த தமிழ் சமூகத்தை படம் பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப குறியாக இருந்தாங்க. அது உண்மையிலேயே எனக்கு வந்து நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு பெரிய வெற்றி. நான் நினச்சதை விட என்னோட இண்டஸ்ட்ரியோட சக இயக்குநர்கள், சக நடிகர்களும், என்ன சொல்கிறது, என்னோட திரையுலகம் வந்து இந்த படத்தை கொண்டாடிய விதம் வந்து பெரிய நம்பிக்கை அளிச்சிருக்கு எனக்கு. இந்த வாழை படம் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா, மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை தமிழ் சினிமா எவ்வளோ நம்புது, அவங்களோட கதையை, அவங்களோட வேல்யூவை, அவங்களோட வாழ்க்கையை, அவங்களோட நிஜத்தை எவ்வளோ நம்புது அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தை அவங்க அத்தனை பேரும் அவங்க தான் கொண்டு போய் முதல்ல சேர்த்தாங்க. நிச்சயமாக அத்தனை ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆஸ்டர் ரொம்ப சாதாரணமாக ஒரு நாள் எங்கேயோ ஃபங்க்ஷனில் பேசிட்டு இருக்கும்போது பிரதீப் சார்ட்டையும் நரன்ட்டையும் சும்மா பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு லைன் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு பண்ண நினச்சேன், அதை இப்போ பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆரம்பிச்சது தான். வேறு எதுவுமே கேட்கல, மாரி செல்வராஜ் படம் பண்ணுறாரு அப்படின்னு கூப்பிட்டாங்க. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க முழு சப்போர்ட். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு பலமாக என் கூடவே இருக்கிறது இருக்குல்ல, முழுசாக ஒரு படைப்பாளியை நம்புறது இருக்குல்ல, எனக்கு கிடைச்ச எல்லா ப்ரொடியூசருமே அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் தான். நிச்சயமாக சொல்லணும்னா வாழை இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முதல் காரணமே நான் ஒர்க் பண்ண 4 ப்ரொடியூசர்ஸ். அது பரியர்மலை ரஞ்சித்தனை சுதந்திரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கர்ணனில் டான்ஸர் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரெட்ஜெய் மாமன்னனில் எல்லாமே என்னோட படமாகவே வர்றதுக்காக என்னோட தயாரிப்பாளர்கள், என்னோட நடிகர்களும் தான். அதுக்கப்புறம் வாழை, இதுக்கு ஒரு தான் 4 படம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் ஒருத்தன் தங்கு தடையில்லாமல் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு மெயின் ரீசன் நான் இனி சூஸ் பண்ண தயாரிப்பாளர்களும், என்னோட நடிகர்களும், கதாநாயகர்களும், என்னோட மொத்த டீம் தான். நான் அத்தனை என்னோட 4 ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமான விஷயம் 4 பேர் நான் படம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து அதான் வந்து முக்கியமான